அதிமுக பாஜகவுடைய இந்த பொலிட்டிக்கல் கேம் என்பது எப்போது ஓய்ன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு டெல்லி கலவரத்துல இருந்து பண்ணிட்டே இருக்காங்களே, என்ன இனிமே பிஜேபி வேணான்ற போக்கில் அதிமுக இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப உறுதியாக இருந்தாங்கன்னா அதிமுகவை பிஜேபி சுக்கலாக உடைக்கும். கிட்டத்தட்ட அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதின்னு தான் தோணுது. ஆனால் அகில இந்திய பாஜக தலைமை அமித்ஷா மோடி அவங்க அவராகவே விரும்பி வெளியேற வேண்டும், அவரை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. சாய்ஸ் அவர் கொடுக்குறாங்க. இருக்கிற ஒரே பேர், இப்பொழுது இருக்கிற ஒரே பேர் நயினார் நாகேந்திரன், ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். அதனால் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பொழுது அந்த ஒரு சுமூகமாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலில் தன்னோட வெற்றியை தான் மனசில் வச்சு பேசுவார். அதே ஜெயக்குமாருக்கு இங்கே ஏடிஎம்கே விட போனால், பிஜேபியோட போனால் தனக்கு வாய்ப்பு குறைவாயிடுன்னு அவர் நம்புறாரு. அதனால தான் அவர் பேசுகிறாரு. அவர் ஒருத்தர் தான் நீ பேசுகிறாரு, முனுசாமி பேசுகிறார், வேறு யார் பேசுகிறா? மற்ற எல்லாரும் பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு தான் விரும்புகிறான். 60 சீட்டு பிஜேபி நின்று 10 சீட்டு ஜெயிச்சு அசம்பிளிக்கு 10 பிஜேபி எம்எல்ஏ போனால் தமிழ்நாடு விளங்குமா? தமிழ்நாடு உருப்பிடுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். பொங்கல் தான். எதிர்கட்சிகள் ஓக்கியமாக இருந்தால், ஒழுங்காக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எதுலேருந்து வருது யோசிக்கும். கரப்ஷன். அதை மறைக்கிறதுக்கு போய் நீங்கள் சரண்டர் ஆகிற, காசு கொடுக்குற, காசு வாங்குற, ஒரு கட்டத்தில் வெடிக்கும். இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள் 99% அதிமுக விட்டு விலகி விட்டு. எடப்பாடியை நம்பாதீங்கன்னு அண்ணாமலை பல டேட்டாவோட அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டாவிடம் பல தகவலை சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எடப்பாடியோட டோட்டல் விஷயங்களையும் போட்டு கொடுத்து வந்திருக்காரு எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே எடப்பாடியை பற்றி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அண்ணாமலை தெரிஞ்சதோட ரொம்ப அதிகமாக தெரியும். அண்ணாமலை சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மத்திய அரசுக்கு இந்தியா முழுவதும் காதும் கண்களும் இருக்கின்றன. பாயிண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிப்பது ரொம்பவே கடினம் அப்படிங்கிற ரீதியில் தொடர்ந்து பல தகவல்கள் இப்போ 2-3 நாட்களாக வந்த வண்ணம் இருக்கின்றன. ஏன் அப்படின்னா அவருடைய சமீபத்திய அந்த டெல்லி விசிட் காரணமாக தான். அங்கே அமித்ஷாவுடைய கண்டிஷனுக்கு அண்ணாமலை பிடி கொடுக்கல. இதன் காரணமாக இப்போ 8, 9, 10 இந்த 3 தேதிகளுக்குள்ள நிச்சயமாக ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இதில் தகவல் கசியுது. உங்களுடைய பார்வை? கிட்டத்தட்ட அண்ணாமலை மாற்றப்படுவது உறுதின்னு தான் தோணுது. ஆனால் அகில இந்திய பாஜக தலைமை அமித்ஷா மோடி அவங்க அவராகவே விரும்பி வெளியேற வேண்டும், அவரை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. சாய்ஸ் அவர் கொடுக்குறாங்க. நீங்களாவே ராஜினாமா பண்ணி, அதாவது பதவியிலேருந்து விலகிடுங்கன்னு வேறு பதவி, உயர் பதவி கட்சியில் அவர் கொடுப்பதற்காக திட்டம் இருக்குது போல். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக அவளை மாற்றுறதுலேயும் பிஜேபி அமித்ஷா மோடிக்கு தலைமைக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி வரைக்கும் பிஜேபியை பேச வச்சது அண்ணாமலை தான். கடந்த 4 ஆண்டுகளில் 4%, 3-4% இந்த வாக்கு வங்கி 10% ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு டாப்பிக்காக பிஜேபியை பேசுபடு பொருளாக மாற்றினது அண்ணாமலை தான். அதனால் அவ்வளோ சீக்கிரம் அவளை மாற்றணுமான்ற எண்ணமும் தலைமைக்கு ஒரு டைலமாக இருக்குன்றாங்க. பட் அதிமுக கூட்டணி வேணும்னா கண்டிப்பாக அவங்க அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அவங்களுக்கு. ஐ திங்க் மாற்றம் உறுதின்னு தான் எனக்கு தோணுது. அதே நேரத்தில் அவருடைய சம்மதத்தின் பேரில் தான் அது நடக்கும். வேறு பதவி ஏதாவது அவர் கொடுக்கப்படும்ன்றாங்க. ஒரு சிலர் குறிப்பிடுறாங்க சார், மத்திய அமைச்சர் பதவி கூட வழங்கப்படாத வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணாமலையோட இந்த எஃபர்ட்டுக்கு அவர் சென்ட்ரலில் ஒரு முக்கியமான போஸ்ட் கொடுத்து அங்கே ஏதாவது ராஜ்யசபாவோட கொடுத்து ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பில் உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற ரீதியிலையும் பலர் குறிப்பிடுறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாக மோடியும் அமித்ஷாவும் அவரை கைவிட மாட்டாங்கன்னு தான் தகவல்கள் வருகின்றன. நீங்கள் சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன். அரசிலேயோ அல்லது கட்சியிலேயோ ஒரு பெரிய பதவி அவருக்கு கொடுக்கப்படும் என்று தான் தகவல்கள் வருகின்றன. இங்கேருந்து மாற்றினாங்கன்னா அவருக்கு பெரிய பொறுப்புகள் ஏதோ கொடுக்கப்படும் என்று தான் தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாஜகவுடைய அடுத்த தலைவர் ரேஸில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியலங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பேர் அடிப்படுது. அதை தாண்டி ஒன்றும் பெரிய அளவில் பேர்கள் எதுவுமே எனக்கு தெரிஞ்ச அடிப்படலை. அது அவங்க கட்சி உள்விவகாரம் நடக்கிற வரைக்கும் நம்ம உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது. இருக்கிற ஒரே பேர், இப்பொழுது இருக்கிற ஒரே பேர் நயினார் நாகேந்திரன், ஏடிஎம்கேலேருந்து வந்தவர். அதனால் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பொழுது அந்த ஒரு சுமூகமாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தே தான் அந்த கூட்டணி கலவரங்கள் எல்லாமே நடக்குன்னு எடுத்துக்கலாம். எல்லா கட்சியிலுமே அப்படி தான் நடக்கும். 26 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தான் எல்லா கட்சிகளுமே அந்த கட்சி நியமனங்கள் இருக்கும். அதுக்கு பாஜகவும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. வானதி சீனிவாசன், கருப்பு முருகானந்தம், அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோரும் பார்த்தீங்கன்னா கடுமையாக இந்த தலைவர் பதவிக்கான இந்த கோதாவில் குதிக்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் ஒரு தகவல் வருது.
இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆனா இவங்களும் ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் கூட அந்த ஸ்டேட் பிரசிடென்ட் அந்த பதவியை நோக்கி காய் நகர்த்துவதன் பின்னணி என்ன? எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்க. கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மாநில தலைவர் பதவின்றது மத்திய மந்திரி பதவியை விட திமுக டெல்லியில் மோடி கவர்மெண்ட் இருக்கும்போது மாநில பிஜேபி தலைவராக இருப்பது என்பது பெரியது ஒரு கௌரவம். அதனால் அந்த ஆசை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். நீங்கள் சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு தெரிந்த அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. நயினாருக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். நயினார் நாகேந்திரன் மூலம் வந்து தமிழ்நாடு பாஜக எப்படி அண்ணாமலை இருந்த பீரியட் டைம் போல இதுலேயும் வீரியமாக வளர்றதும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருமானு தெரியாது. நீங்கள் எவ்வளோ தான் விமர்சனம் பண்ணிங்கனாலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. பிஜேபியை பேசுபட பொருளை மாற்றிருக்காரு. 3% இருந்த கட்சி 10% வரைக்கும் வந்திருக்கு. இது ஒரு அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்லாம் அது நமக்கு தெரியாது. இன்றைக்கி பிஜேபியை 21 இருந்ததை விட 25 ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கட்சியாக எல்லோரும் கவனிக்கிற கட்சியாக மாற்றின பெருமை அண்ணாமலைக்கு தான் சார். அவர் 4 மாதம் ஆக்ஸ்ஃபோர்டில் படிக்க போயிருந்தப்போ இங்கே கட்சி இருக்கா இல்லையானே தெரியல. தனியாக அப்போ ஒரு குழுவை போட்டு ராஜா தமிழிசை எல்லாம் போட்டு என்னமோ பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. ஸோ அண்ணாமலை வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து மக்கள் கவனிக்கப்படுற ஒரு கட்சியாக மாறுச்சு. அதை நம்ம மறுக்கக்கூடாது. அவரோட வழிமுறைகள் தவறு, அவர் நிறையா பொய் சொல்கிறாரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கட்சியை வந்து பிஜேபின்ற கட்சியை மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனதும் 10% வாக்கு வங்கியை உயர்த்தினதுலேயும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுக பாஜகவுடைய இந்த பொலிட்டிக்கல் கேம் என்பது எப்போது ஓய்ன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக ஒரு டெல்லி கலவரத்திலிருந்து பண்ணிகிட்டே இருக்காங்களே, என்ன இல்லை இது ஓடும். இன்னும் உங்களுக்கு வந்து தலைவரை மாற்றிட்டாங்கன்னா, அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு, 100% கன்ஃபார்ம்டு தான் நான் பார்க்குறேன். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக அதுக்கு முன்னால் அண்ணாமலையை மாற்றிடுவாங்க. இனிமேல் பிஜேபி வேணான்ற போக்கில் அதிமுக இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ரொம்ப உறுதியாக இருந்தாங்கன்னா அதிமுகவை பிஜேபி சுக்கலாக உடைக்கும். சுக்கலாக அவங்கள உடைப்பாங்க. அது இன்னமும் சேதாரத்தை தான் ஏற்படுத்தும் கட்சிக்கு. பிஜேபியோட போகிறதுல அதிமுகவில் ஒன்றும் இன்றைக்கி வந்து அதாவது வந்து வெறுப்பு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. 11th ஹவரில் அலையன்ஸ் வச்சா தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா கரெக்டாக ஒரு வருஷம் இருக்குது. அதுக்கு முன்னாலே ஒன்று சேர போகிறாங்க, அலையன்ஸ்னு பேசி போய் ஆகஸ்ட் செப்டம்பரில் அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா மைண்டு வந்து ப்ரிப்பேர் ஆகிடும் அதுக்கு. அதனால தான் கால்குலேட்டடாக தான் தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்க. இது அது 2 கட்சியிலுமே தொண்டர்களை தயார்படுத்துகிறாங்க. எஸ்பெஷலி இது அதிமுகவில், பிஜேபியில் கிடையாது. பிஜேபியில் அதிமுக வந்து அவங்களுக்கு அது பொனன்ஸா ஜாக்பாட் மாதிரி. அதிமுக தொண்டர்கள் பிஜேபி வேணான்னு நினைக்கிற தொண்டர்களை தயார்படுத்துகிற மன ரீதியாக தயார்படுத்துறதுக்காக தான் இவ்வளவு நடக்குது. ஆனால் ஜெயக்குமார்லாம் வந்து ஒரு முறை சொல்லியிருந்தாரு, நான் வந்து ராயபுரத்தில் ஒரு பெரிய ராஜாவாகவே இருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் கூஜாவானதுக்கு காரணமே வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைச்சது தான், இல்லைனா நான் வந்து ராயபுரத்தில் ஒரு பெரிய ராஜாவாகவே இருந்திருப்பேன் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேயும் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பல எதிர்ப்பு குரல்கள் இருக்கத்தானே செய்யுது. 2ஆம் கட்ட தலைவர் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது, ஆனால் சிறிய அளவில் இருக்குது. பிஜேபி வேணும்னு சொல்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் அதிகம், பிஜேபி வேணான்னு சொல்கிறத விட. குறிப்பாக மேற்கு மண்டலத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிஜேபி அலையன்ஸ் வேணுன்றாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்துன்னா இதில் வந்து கொங்கு மண்டலத்தில் அதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். ஒரு அரசியல்வாதி அடுத்த தேர்தலில் தன்னோட வெற்றியை தான் மனசில் வச்சு பேசுவார். அதே ஜெயக்குமாருக்கு இங்கே ஏடிஎம்கேவோட போனால், பிஜேபியோட போனால் தனக்கு வாய்ப்பு குறைவாயிடும்னு அவர் நம்புறாரு. அதனால தான் அவர் பேசுகிறாரு. அவர் ஒருத்தர் தான் நீ பேசுகிறாரு, முனுசாமி பேசுகிறார், வேறு யார் பேசுகிறா? மற்ற எல்லாரும் வந்து பிஜேபி அலையன்ஸ் வேணும்னு தான் விரும்புகிறான். புரியுதா நான் சொல்லுவேன்? அதனால் இவங்களால் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுன்றது 2 தரப்புக்குமே லாபம் பயக்கக்கூடியது தான் 2 தரப்புமே நினைக்குது. அது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸும் கூட. அதோட பாமக தேமுதிகலாம் சேர்ந்துன்னா அது ரொம்ப வலுவான கூட்டணியாக மாறும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காகத்தான் வந்து அண்ணாமலை வந்து தலைவர் பதவியில் வந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவர் வந்து அமித்ஷாட்ட வச்ச கோரிக்கையின் காரணமாக தான். கண்டிப்பாக. அதாவது கூட்டணி வரலாம், வராமல் போகலாம். ஆனால் கூட்டணி வரணும்னா அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடி உறுதியாக இருக்கிறார். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம், மாற்றிட்டு போகிறது. அதனால் அதை வந்து அவங்க தாராளமாக செஞ்சு கொடுப்பாங்க. அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்பட்டால் அது பாஜக அதிமுக கூட்டணிக்கான அஸ்திவாரம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ பாஜக அணியில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக, அப்புறமேல வந்து இந்திய ஜனநாயக கட்சி, அப்புறம் புதிய நீதி கட்சி, அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே வந்து இடம்பெற்று தாமரை சின்னத்தில் தான் வந்து போட்டிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது 18% வாக்குகளை வந்து என்டிஏ அணி வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடுத்தது. அதிமுக அணியை பொறுத்த வரைக்கும் 23% தான் வந்து எடுத்திருந்தாங்க. அப்படி பார்த்தாலும் கூட ஒரு 5% தான் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ தொகுதி உடன்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தும் போது எப்படி அந்த சீட் ஷேரிங் இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் சிக்கலான விஷயம். சீட் ஷேரிங்லாம் நிறைய பிரச்சனை வரும். அதெல்லாம் நம்ம ஏன்னா இவங்க 18% காமிப்பாங்க, இவங்க 23% காமிப்பாங்க இல்லையா? சீட் ஷேரிங்கில் பெரிய பிரச்சனை வரும். 21ல் 20 சீட்டு கொடுத்த மாதிரிலாம் அவங்க ஓய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 60 சீட்டு குறையாமல் கேட்குறாங்கன்றாங்க.
அவங்க பாஜக மட்டும் நிற்கிறது. பாஜக மட்டும் அவங்க கேட்குறது 100 சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க, கூட்டணி கட்சிக்கெலாம் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் 154 நீங்கள் நின்றுக்கோங்க, 100 நாங்கள் நிற்கிறோம். நாங்கன்னா நாங்கள் மட்டும் இல்லை, பாமக எல்லா குட்டி கட்சி இன்னும் யார் யார் வராங்களோ எல்லோரும் சேர்த்து நாங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம், நீங்கள் 134 எடுத்துக்கோங்கன்றாங்க. இந்த 100ல் குறைஞ்சது 60 சீட்டு குறையாமல் பிஜேபி நிற்கும். அவங்களுடைய டார்கெட் வந்து அப்போ இரட்டை இலக்கத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அசம்பிளிக்கு அனுப்பும். எஸ், 60 சீட்டு பிஜேபி நின்று 10 சீட்டு ஜெயிச்சு அசம்பிளிக்கு 10 பிஜேபி எம்எல்ஏ போனால் தமிழ்நாடு விளங்குமா? தமிழ்நாடு உருப்படுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். ஓகே, பொங்கலோ பொங்கல் தான். ஒரு 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இதில் திருப்பரங்குன்றத்தில் என்ன அலம்பல், என்ன அட்டுழியம்? 10 பிஜேபி எம்எல்ஏ சட்டசபைக்குள்ளே போனான்னா சர்வநாசம். 20 ஜெயிச்சிட்டாங்கன்னா கொலை ஆட்சி தான். 20 ஜெயிச்சாலும் ஆமாங்க. இப்போ 60 சீட் வாங்குறாங்க, ஜெயிக்க மாட்டாங்க 20லாம். 10 ஜெயிச்சாங்கன்னா 10லாம் தாராளமாக ஜெயிப்பாங்க. 10லேருந்து எனிதிங் டபுள் டிஜிட்டில். ஒரு 12 சீட் இருந்ததுனா கூட பெரிய விஷயங்க அவங்களுக்கு. கற்பனை பண்ணுங்களேன், பிஜேபிக்கு 12 சீட் அசம்பிளியில் இருக்குன்னா எப்படி இருக்கும்? கற்பனையே பண்ண முடியல. அதான் இனிமேல் தமிழக அரசியல் முழு அளவில் அவங்க வந்து தமிழ்நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக கூட்டணி வச்சு அது நடக்கலாம். இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா சொல்வதற்கான காரணம் இதுதானா? 100%. என்டிஏ ஆட்சின்னா அது பிஜேபி ஆட்சி தான், அதில் என்ன சந்தேகம்? என்டிஏ ஆட்சின்னா அது பிஜேபி ஆட்சி. ஆனால் அங்கே பெரிய கட்சியாக அதிமுக தானே. அந்த அது சும்மா நாம்கே ஆவாஸ் இருக்கும். இப்போ நிதிஷ்குமார் எப்படி இருக்கார்? நிதிஷ்குமார் கவர்மெண்ட் தான், ஆனால் என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்கிறாங்க. எடப்பாடியை சிஎம் ஆக்கிடுவாங்க, ஆனால் ஆக்கிட்டு அது என்டிஏ கவர்மெண்ட்டாக இருக்கும். மனசை திடப்படுத்திக்கோங்க, வேறு ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. அதிமுக பாஜக கூட்டணி வந்துன்னா அது வலுவான கூட்டணியாகவும் இருக்கும். 19, 21, 24 பிஜேபின்னு காமிச்சு ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்க முடியாது, திமுகவில் ஜெயிக்க முடியாது. டஃப் ஃபைட் இருக்கும். இப்போ மீண்டும் அண்ணாமலை வந்து டெல்லிக்கு போய் பேச இருக்கார், அது குறித்த ஒரு தகவலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரிசைன் விஷயமா தான் வந்து அங்கே போய் திரும்பவும் பேச போறாரா? சரி, இங்கேருந்து அனுப்பிடலாங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஃபேக்ஸில் எங்கே லோக்சபா ஸ்பீக்கருக்கு அனுப்பிடலாம், அனுப்பிட்டு நான் தான் அனுப்பணும்னு சொல்லிக்கலாம். அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது நேரில் பார்த்து கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு தமிழ்நாடு வேணும், அதுக்கு அவங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பாலிடிக்ஸ் தப்புன்னு எப்படி சொல்லிடுறேன்? எதிர்கட்சிகள் ஓக்கியமாக இருந்தால், ஒழுங்காக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் எதுலேருந்து வருது யோசிங்க. கரப்ஷனா? கரப்ஷன். அதை மறைக்கிறதுக்கு போய் நீங்கள் சரண்டர் ஆகிற, காசு கொடுக்குற, காசு வாங்குற, ஒரு கட்டத்தில் வெடிக்கும். இல்லை சந்திரசேகர் ராவ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தானே ஆப்போசிஷன் வந்து பண்ணார். இன்னைக்கு சந்திரசேகர் மோடி வந்து தெலுங்கானாவுக்கு உள்ளே வரும்போதெல்லாம் அவர் வந்து அந்த மாநிலத்தை விட்டே வேற ஒரு நிகழ்ச்சிக்காக வெளிமாநிலம் போன வரலாறாக நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. சந்திரசேகர் ராவ் வந்து இன்றைக்கி ஒரு உடல்நலம் குன்றி இருக்கிறார். அவருடைய மகளை வந்து டெல்லி லிக்கர் ஸ்கேமில் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அமைதியாக இருக்காங்க, நாளைக்கு எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? இன்னொன்று, மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்க தான் செய்யும். 4 வருஷம் தமிழ்நாட்டையும் நீங்கள் சூறையாடினீங்க. ஜெயலலிதா இருக்கும்போதாவது கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு என்ன நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அளவுக்கு அதிகமாக போச்சு உங்களுக்கு. அதோட ஃபைலெல்லாம் இன்றைக்கி நிற்கிது அமித்ஷா முன்னால். அதான் இன்றைக்கி இந்த சிக்கலில் தான். கை சுத்தமாக இருந்தால் ஏன் பயம்? நிர்பந்தத்தால் தான் ஏடிஎம்கே பிஜேபியோட போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். நிர்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டது யார்? அப்போ அதிமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? நீங்கள் வழிக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து பாஜக ஏற்படுத்திடுச்சா? எஸ், உண்மை. துரதிருஷ்டவசமாக பதில் எஸ். ஏன்னா இவங்க நிறைய சிக்குண்டு கிடக்கிறார்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வருஷம் இவங்க கவர்மெண்ட்டில் நடந்த தவறுகள் தான் இன்றைக்கி அவங்களை இங்கே கொண்டு போய் நிறுத்துது. வேறு வழி இல்லாமல் தான் அவங்க போகிறாங்க. நிர்பந்தத்தால், அழுத்தத்தால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை நோக்கி நகர்கிறார். அவரால் அதை ஒதுக்கிட்டு போக முடியாது. அப்படி போனால் அதுக்கான விலை மிகப்பெரிய அளவில் இருக்கும். கட்சியையும் உடைப்பாங்க. இது ரெண்டும் நடக்கும். இல்லை, ஒரு பக்கம் அமித்ஷா வந்து இபிஎஸ் அழைச்சி பேசுறாரு, ஒரு மீட்டிங் நடந்து அப்போ மேலும் அந்த போட்டோவை போட்டு இவங்க சென்னை திரும்புறதுக்குள்ள என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறாரு. எல்லா போட்டோ அவமானங்க அது. அதை 2 பேர் சேர்ந்துல அனௌன்ஸ் பண்ணணும். மூக்கில் கறிவள்ளி பூசுகிறாங்கல்ல. இவர் சொல்கிறாரு, முதல்ல காலைல போய் இறங்கணுன்னே இங்கே யாரும் சந்திக்கிற திட்டம் இல்லை, அதிமுக அலுவலகத்தை தான் பார்க்க வந்தேன்ற. 3 கார் மாறி போனார். 3 கார் மாறி போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ட்விட்டரில் ஃபோட்டோ வருது. சரி, முடிச்சுட்டு வந்த பிறகு 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்த பிறகு 1/2 மணி நேரத்தில் என்டிஏ கவர்மெண்ட் வரும்னு அவர் சொல்கிறாருன்னா, இவர் ஃப்ளைட் ஏறணும்னு சொல்கிறாரு. அது உங்களை எவ்வளோ தூரம் இழிவுபடுத்துறது? என்டிஏ கவர்மெண்ட்னா கூட்டணி கவர்மெண்ட்டுன்றார். தனி ஆவறதுனா அதிமுக பண்ண முடியாது. அதிமுக தனியாக சேனல் நடத்திக்கலாம், தனியாக கவர்மெண்ட்டில் நடத்த முடியாது. இனிமேல் புரியுதுங்களா நான் சொல்கிறது? என்டிஏ கவர்மெண்ட்டுன்றது 2 பேரும் சேர்ந்து தானங்க சொல்லணும். அமித்ஷா சொல்கிறாரு என்ன? அதுக்கப்புறம் 4 நாள் பொறுத்து டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியோட நிகழ்ச்சியில் பேசும்போது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருதுன்றார். எடப்பாடி சொல்கிறாரு அதை பற்றியே பேசலன்றார். அமித்ஷாவுடைய கருத்துக்கு இவங்க
பெருசா ஒரு மறுப்பு விளக்கமோ ஒரு பதிலடியோ கொடுக்க முடியாம இருக்காங்களே சார். அதான் அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பலவீனமாக இருக்காங்கன்னு. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. திமுக அண்ணா திமுக 2 பேரும் கூட்டணி சர்க்கார் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களோட பலவீனம் தானே. அதுவும் என்டிஏ கவர்மெண்ட்னு அவர் சொல்கிறாருன்னா கூட்டணி அரசு எடப்பாடி தலைமையிலேயே என்டிஏ கவர்மெண்ட் இருக்கும், அது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபி மந்திரி சபையில் இடம் பெறுதுன்னா அதை நினச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஆனந்த சொர்க்கம் கிடைக்கல. தான் கொண்டு போய் அடகு வச்சிட்டானுங்க. பவரில் இருக்கும்போது அதிகமாக திருடுனா இதுதான் விலை. அதிகாரத்தில் இருக்கும்போது செய்த தவறுகளுக்கான விலையை எனக்கு அதிமுக கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அமித்ஷா வந்து இபிஎஸ் அழைத்து பேசுறாரு, மறுபக்கம் வந்து செங்கோட்டையனையும் அழைத்து வந்து பேசுறாங்க. என்னதான் நடக்குது? இல்ல டபுள் கேம் எதுவும் ஆடுறாரா அமித்ஷா, இல்ல டெல்லி பாஜக மேலே? டபுள் கேம்லாம் இல்லை, ஒரே கேம் தான். அதிமுகவை அழிக்கணும். பால் தாக்கரேக்கு பிறகு சிவசேனைக்கு என்ன நடந்ததோ அதை அதிமுகவுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொள்கை வழி அரசியல் நடத்தாமல் கொள்ளை அடித்த பணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அரசியல் நடத்துவீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். இவர்களை பார்த்து பரிதாபப்படாதீர்கள். 1.5 வருஷமாக பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் நீங்கள் அங்கே அமித்ஷா கிட்ட நிற்கிறீங்கன்னா எவ்வளவு ஒரு இழிவான செயல் இது. இது என்ன மெசேஜை தொண்டனுக்கு கொடுக்கும்? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இனிமேல் உங்களை நம்ப மாட்டாங்க, நிரந்தரமாக நம்ப மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, எஸ்டிபி கட்சியினுடைய மாநில மாநாட்டில் பங்கேற்ற போது கூட சொன்னாரே எடப்பாடி, நாங்கள் பாஜகவுடன் கூட்டி வைக்க மாட்டோம். இப்போ எதுக்கு போய் அமித்ஷாவை பார்த்தார்? இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள் 99% அதிமுகவை விட்டு விலகி விட்டது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 99% வாக்குகளும் எகைன் திமுக அணிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி சொல்ல முடியாது. அதில் ஒரு பகுதி விஜய் கூட போகலாம். இதால் அப்படியே பலன் அவங்களுக்கு போய்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு குவன். மிக மிக மோசமான ஒரு காலகட்டம். இப்போ கற்பனை பண்ணி பாருங்கள், ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்க, என்ன பண்ணு எப்படி இருக்கும் நிலைமை? வந்து இந்த மாதிரி யாராவது மிரட்ட முடியுமா பிஜேபி? அதான் ஆளுமை மிக்க தலைவர்கள் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, பேசியே இருக்க மாட்டாங்க. ஆளுமை மிக்க தலைவர்கள் மறைந்தாலும் நீங்கள் வந்து நீதி நேர்மையை கடைபிடிக்காமல் பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரே நோக்கம்னு அரசியல் நடத்துனீங்கன்னா இதெல்லாம் வந்தே தீரும். இதெல்லாம் வந்தே தீரும். உங்களுக்கு உங்கள் அழிவை நீங்களே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படுறதா ஒரு தகவல் வருது. ஆனால் அதே சமயம் மீண்டும் டெல்லிக்கு படையெடுத்து போய் பேச வேண்டிய தேவை என்ன? ஒரு 2வது தடவை போனாரான்னு தெரியல. ஒய் செக்யூரிட்டிலாம் வந்து மீடியாவில் வந்து நியூஸ் அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து எதுவும் வரல. அதை வச்சு நம்ம பேச முடியாது. ஒருத்தரோட செக்யூரிட்டின்றது கவர்மெண்ட் முடிவு பண்ணுறதுங்க. அதில் நம்ம கருத்தை என்ன கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியும். நமக்கு வந்து அதில் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதில் அரைவாசி கால்வாசி கூட நமக்கு தெரியாது. 2வது ஒருத்தர் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க இல்லையா? நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா யார் பொறுப்பாக இருப்பா? அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒய் பாதுகாப்பு, எக்ஸ் பாதுகாப்பு, நமக்கு அது முஷிவே கிடையாது. அவரோட அரசியல் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. எடப்பாடியை நம்பாதீங்கன்னு அண்ணாமலை வந்து பல டேட்டாவோட அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டாவிடம் வந்து பல தகவலை சொல்லியிருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எடப்பாடியோட டோட்டல் விஷயங்களையுமே வந்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாம். அது ஏற்கனவே எடப்பாடியை பற்றி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சதோட ரொம்ப அதிகமாக தெரியும். அண்ணாமலை சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. மத்திய அரசுக்கு இந்தியா முழுவதும் காதும் கண்களும் இருக்கின்றன. இவர் இந்த மாதிரி தனிநபர்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து அது நல்லது கிடையாது. என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து தனிநபர்களை எதிர்த்து ஒரு அரசியலை கட்டமைப்புக்கிறீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான் வந்து சேரும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வெற்றி வராது. பர்சனல் அஜெண்டா எப்போ பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மீறுதோ அப்போயே உங்களுக்கு டவுன்ஃபால் ஆரம்பம்னு அர்த்தம். ஆனால் இப்போவே நிறைய பேர் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. நிறைய பேர் ட்விட்டர், ஃபேஸ்புக் எழுதிட்டு வராங்க. நீங்கள் அண்ணாமலையை நீக்குனா தமிழ்நாட்டினுடைய பாஜக எதிர்காலமே வந்து ரொம்ப கேள்விக்குறியாயிரும், தயவுசெய்து நீக்காதீங்க அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லிட்டு வராங்க. ஏன்னா 3% இந்த கட்சியை 10% கொண்டு வந்திருக்காரு. பிடிக்குதோ பிடிக்கலையோ பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபியை பேசுபட பொருளாக்கி இருக்கிறார். ஒரு 4 மாதம் ஊரில் இல்லைன்னப்போ இங்கே பிஜேபின்னு ஒரு கட்சியை இருக்குதான்னு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. நல்லது கெட்டதை தடா ரெடியாக பண்ணி கட்சியை அப்படியே அலைவாக வச்சுருக்காரு. அந்த ஆதங்கத்தில் தான் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிலாம் பேசுகிறார்கள். ஆகவே அண்ணாமலை வந்து சொற்ப காலத்திலே ஒரு பாப்புலரான ஒரு லீடர். நான் ஒன்று போய் நிறையா சொல்லுவார், கவுண்டம் பண்ணி சொல்லுவாங்க, ஏக்கர் கணக்கில் போய் சொல்லுவார். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது. அது பார்த்தா அவர் சொல்லிட்டு போகிறாருங்க, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாதுன்னு அண்ணாமலை நீங்கள் நல்லாவே ரசிக்கலாம். நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முக்கியமான தலைவர் தான், சந்தேகமே இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.